தெய்வத்தை நினைச்சு அப்படி எல்லாரும் ஜோரா கை தட்டி ஆரவாரம் செய்யுங்க. சாமி வந்தா யாரையும் பிடிக்க வேண்டாமா, விடுங்க வரட்டும். கை தட்டுங்க பாப்போம். கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க. அந்த முன்னாடி கொஞ்சம் வழியை விடுங்கம்மா. அப்படியே மேடைக்கு நேரா வழியை விடுங்க. சாமி ஆடி வர்றது வழியை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. அப்படியே எந்திரிக்க வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பின்னாடி தள்ளி உட்காருங்க போதும். அம்மா அந்த கை குழந்தையெல்லாம் பாரு தூங்குது, தூக்கிக்க மடியில தூக்கிக்கம்மா. அந்த சின்ன குழந்தையெல்லாம் தூக்கி மடியில வச்சுக்கோங்கம்மா. விளையாடு பத்தினி ஆயிரம் கண்முடை தலைக்கு முத்து மாறி இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்று அடையாளம் கண்டு அழைத்து வா. துள்ளி குதித்து ஓடி வந்து உன் சக்தியை ஒன்று சேர்க்க வேண்டும். தாயே ஓடிவா, ஆடிவா அம்மா. எங்க தாயே பிறந்த இடோ, தாயே பிறந்த இடோ, தங்க வெள்ளோ மலையாள மலையாளோ மலையாளோ. எங்க தாயே
மகமாய். இப்பொழுது 7 சக்தியும் ஒரே சக்தி மகாசக்தி மகமாயாக உருவெடுக்கக்கூடிய வேலையிலே தனித்தனியா பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. எல்லா கரத்தை மொத்தமாக இறக்கிடுவோம். அதனால எல்லா தெய்வம் மனங்குழுந்து ஆடுனா நம்ம ஊர்ல நல்லா மழை பொழியும் என்பது ஐதீகம். அதனால அப்படியே எல்லாரும் சோறா கைதட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கைதட்டுங்க, மனங்குழுந்து பொறுமையா விடுங்கம்மா. சாமியெல்லாம் விடுங்க. எல்லா தெய்வம் பொறுமையா மனங்குழுந்து ஆடணும். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கைகால் சுகத்தை கொடுக்கணும். போற பக்கம் முன்னுக்கு 2 பாதுகாக்க வேண்டும் தாகி, நல்லா மலமாறி பொழியணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் தாகி. உன்னுடைய அருள் என்றென்றைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் தாகி. ஒரு பொறுமையா மனங்குழுந்து ஆடு ஆளும். அம்மா முத்துமாரி, எங்க அழகு முத்துமாரி, ஆனந்தமாய் ஆடி வாரா நம்ம ஊரு தாயி. சொந்தக்காரங்க வாங்க, எல்லா சாமியும் அப்படியே பிடிச்சிக்கோங்க, கீழே விழுந்துடாம. பிடிங்க. 7 சக்தியும் ஒரே சக்தி மகாசக்தி மகமாயாக உருவெடுக்கக்கூடிய நேரம். அப்படியே வைங்க, அங்கே கீழே வைங்க, கீழே அப்படி சாட்சி வைங்க. பிடிங்க, எல்லா சாமியும் அப்படியே பிடிச்சிக்கோங்க, கீழே விழுந்துடாம. பொறுமை சாமி, பொறுமையா நெல்லு சாமி. வாங்க, அப்படி எல்லாருமே எதிர்த்து வாங்கம்மா. எல்லாருமே இந்த தாயோட கரகத்தை தொட்டு கும்பிட்டு திண்ணூறு வாங்கிக்கோங்க. வாங்க. இப்பொழுது அருளாக ஆடி வந்தவங்க மட்டும்தான் கரகத்தை தொட்டு தூக்கி ஆடினார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அன்பு உள்ள எல்லாருமே கரகத்தை தொட்டு கும்பிட்டு தாங்கள் கையில் என்ற காணிக்கை கொடுத்து திண்ணூறு வாங்கிக்கலாம். காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் காணிக்கை கொடுத்து திண்ணூறு வாங்கலாம். உங்களுடைய காணிக்கை ஆகப்பட்டது அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பனுடைய ஆலயத்திலும், கொல்லிமலை சின்ன கருப்பனுடைய ஆலயத்திலும், ஏழூர் எல்லா முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்தில் கொண்டு செலுத்திடுவோம். அதனால தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் காணிக்கை கொடுத்து திண்ணூறு வாங்கி. துண்டு உரிச்சிருக்குது, துண்டுல போட்டு 7 கரகத்தை தொட்டு கும்பிட்டு வாங்க. காணிக்கை துண்டுல போட்டு 7 கரகத்தை தொட்டு கும்பிட்டு திண்ணூறு வாங்கிக்க. வாங்க எல்லாரும் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் வாங்க. ஒருத்த கையில இருந்து ஒருத்த வாங்கி பூசாதீங்க. காணிக்கையை போட்டு 7 கரகத்தை தொட்டு கும்பிட்டு கருப்பசாமிகிட்ட திண்ணூறு வாங்கிக்கங்க. வாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. உங்களுடைய காணிக்கையெல்லாம் யாரும் செலவுன்னா போறதில்ல. வருஷத்துல ஒரு நாள் அந்த 18ஆம் படிக்கு கொல்லிமலை கருப்பனுக்கு கொண்டு போய் காணிக்கை செலுத்திடுவாங்க. உங்களுடைய காணிக்கைலாம் இங்க போயிடும். துண்டுல போட்டு திருநூறு வாங்கிக்க. வாங்க. ரோட்ல வழி விட்டுருங்கம்மா, வண்டிக்கு வழி விடுங்க, வண்டி போகட்டும். அவகிட்ட கேட்டுங்களேண்ணா.
வாங்க. கருப்பசாமி வந்ததுக்கு அப்புறம் இங்க வச்சிருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் மறுபடியும் அருள் சக்தி அளிப்போம். 7 கிரகமும் ஒரே உருவமா மாறணும் அப்படின்னா எடுத்து கொடுக்கணும். யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. அரக்கன் வருவாரு, அரக்கனை குத்தி கொண்டு இந்த நெருப்புலேயே போட்டு சுத்த வச்சு போயிடுவான். அவரெல்லாம் பார்க்கணும். வாங்க வாங்க கூடி வாங்க. முன்னாடி வந்துருங்க. விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணுங்க. கருமசாமி கையில கொடுங்க பாக்கத்தை. அண்ணே கருமசாமி பின்னாடியே வரணும். அருள் வரும்போது பிடிச்சுக்கணும், கீழே விட்டுறாதீங்க. கொஞ்சம் 2 பக்கமும் ஒதுங்கி நின்னீங்கன்னா பாக்குறதுக்கு தோதா இருக்கும். அவங்க பந்த முடிச்சு ஆடி வராங்க, எங்கிட்ட வேணாலும் திரும்பலாம். அப்படியே குழவு போட்டு ஆர்வாரம் பண்ணுங்கம்மா.
பொறுமையா கூட்டுவானே போப்பா பழனி நல்லா நல்லா புடிச்சிங்க புடிச்சிங்க கருப்பசாமி அருவாளை பிடிக்கணும். அக்னிக்கு முன்னாடி கருப்பசாமி அருவாளை பிடிக்க ஒரு பாடம் விடுறாங்க. அதை வாங்கிங்க அதை வாங்கிங்க. கருப்பசாமி அருவாளை முழங்காடு கீழே தனிச்சு பிடிக்கினேன். கருப்பசாமி நேரா கோபுரத்தை பார்த்து காவி குடிக்கும். 15 பேர் பின்னாடி நில்லுங்க. அருவாளுக்கு 15 பேர் நில்லுங்க. இடையில ஆடுற சாமியை உள்ள விடாதீங்க. அருவாளை தனிச்சு பிடிங்க. தயவு செஞ்சு யாரும் செருப்பு போட்டுறாதீங்க. பெண்கள்லாம் கை தட்டணும். இப்பதான் இவ்வளவு நேரம் கை தட்டினது பெருசு இல்லை. கருப்பசாமி காவி குடிக்கும் போது விலை முழங்காத இந்த நேரத்திலே கருப்பசாமி அருவாள் மேல ஏறி நின்று அக்னி மேல நடந்து காவி குடிக்கிற நேரம் கைதட்ட பார்ப்போம். அருவாளை தனிச்சு பிடி. தள்ளிடுங்க சுத்தி முடியாதோ.
விலகிக்கங்க எல்லாம் விலை நினைக்கு விலகிக்கங்க விலகிக்கங்க சாமி அருவா கொடுத்த விலையில நெஞ்ச பிடிக்காது மெதுவா மெதுவா கால தூக்குனே தூக்கிருங்க கண்ணாடி எடுத்து உள்ள கண்ணாடி எடுத்து வை கனி எடுத்து வை கண்ணாடி எடுத்து பெண்கள் ஆண்கள் அனைவரும் தயவு செஞ்சு எல்லாம் முன்னாடி வாங்க கருப்பசாமி அருள் தர நேரம் பொறுமை என்ன எல்லாரும் உட்காரலாமா கருப்பசாமி